இதுக்கப்புறம் வந்து ஜெயமோகன் அவர்கள் வந்து வியாசன் அவர்களுடைய நடையை பற்றி நடை, அதாவது அவர்களுடைய பொயட்ரிக் சென்ஸ், உரையாடல்கள், அதை பற்றி சொல்லும்போது சில வார்த்தைகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். போர் நடந்து கொண்டிருக்கிறது. நெருக்க வைக்கப்பட்ட வில் நெளிவது தீயின் நாளங்கள் நெளிவது போல் உள்ளது என்றும், அதிலிருந்து கிளம்பும் அம்புகள் வெளிச்சக்கதிர்கள் போன்று உள்ளது என்றும் வர்ணிக்கிறார். பீஷ்மர் போரில் நிற்கும் காட்சியை ஒரு மலை மீது கூரிய சரங்களாக மழை பெய்தது போல அவர் போரை எதிர்கொண்டார் என்று வர்ணிக்கிறார். பீஷ்மரின் உடலில் மலையில் முள் புழைத்திருப்பது போல அம்புகள் தைத்திருந்தன என்கிறார். தனது பிரம்மாண்டமான வெளிச்சத்தை சுருக்கி கொண்டு சூரியன் குந்தியின் கண்களில் இருக்கும் வெளிச்சத்தை பார்த்து தேடி வந்தான் என்கிறார். கோவேறு கழுதை கருவுண்டது போல தீயவன் அழிவை நீக்கி செல்கிறான் என்ற ஒரு ஓமை வருகிறது. கோவேறு கழுதை குதிரையும் கழுதையும் கலந்தது, அது கருவுற்றால் இறந்துவிடும். ஒருவனுக்குள் இருக்கும் தீமை என்பது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து அவனையே கொள்ளும். எனக்கு இந்த கோவேறு கழுதை ஓமையை படிச்சப்பே பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு ஓமைக்குள்ள இருந்து இவ்வளோ பெரிய தத்துவார்த்தத்தை எப்படி சொல்ல முடியும்? ஒரு தீமை, ஒரு வெஞ்சன்ஸ், ஒருத்தன் உள்ளுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் ஒருத்தனை எப்படி அழிக்கும் அப்படிலாம் யோசிக்கும் போதே அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய வெஞ்சன்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு கோபம் தன்னை தான் அழிக்கும். ஏன்னா அது இன்னொருத்தனை பழி வாங்குறதுங்கிறத தாண்டி தன்னையே அழிக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை கோவேறு கழுதையோட பிரசவம், பிறப்பு, இந்த விஷயங்களை வச்சு சொல்ல முடியுங்கிறது வந்து ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு நுணுக்கமான பார்வை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழி வாங்குறதுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒருத்தனை பழி வாங்க போறேன்னா 2 சவப்பெட்டிகளை தயாரித்து வச்சுட்டு போ அப்படிம்பாங்க. ஒன்று உன்னுடைய எதிரிக்கு, ஒன்று உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து நிகழ்வதற்கான வாய்ப்பும் இருக்குது, நிகழவும் கூடும் அப்படிங்கிறது தான் வெஞ்சன்ஸோட பழிவாங்குதலுடைய தத்துவம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பீஷ்மரை குறித்து சொல்லப்பட்ட அந்த மலைக்கு உண்மையான வார்த்தை, அப்புறம் வந்து சூரியன் வந்து குந்தியை தேடி வர்றதுக்கு சொல்லப்படுற உண்மை, இப்படி ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வியாசர் இந்த இடத்துல தான் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய விசாலமான பார்வையும் தெளிவாக்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து ஜெயமோகன் அவர்களுடைய கருத்து. இதுக்கப்புறம் வந்து இடைச்செருகல்கள் பற்றி பேசுகிறார். ஸோ இடைச்சர்கள் பற்றி பேசும்போது அதுக்குள்ளே ஒரு 4 வகையான கதையாடல்கள், 4 வகையான விஷயங்களை வந்து ஜெயமோகன் முன்வைக்கிறார். ஒன்று முற்பிறவி கதைகள். ஸோ இந்த முற்பிறவி கதைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாஞ்சாலிக்கு 5 கணவர்கள்ங்கிறது வந்து அன்றைய காலகட்டத்தில் வாழ்வியல் நடைமுறையாகவே இருந்த ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு 5 கணவன், 5 சகோதரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருந்த ஒரு விஷயம். அது குலங்களுக்குள்ள ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. அந்த தாய்மொழி சமூகங்களில் இன்னுமே நிறைய சுதந்திரமான செயல்பாடுகள், திருமண முறைகள் இருந்திருக்கு. ஆனால் இதை ஒரு பொதுவான சமுதாயத்துக்கான கதையாக கொண்டு வரும்போது அதை அப்படி எழுதிட முடியாது. இங்கே இருக்கவங்க வந்து அதை எப்படி பார்ப்பாங்க, அதை வந்து சரியான ஒரு விஷயம் எடுத்துக்க முடியாது. அப்போ உடனே அதுக்கு ஒரு மலுப்பலான ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கும் போது இந்த மாதிரியான முற்பிறவி கதைகள் உருவாக்கப்படுது. இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கான விஷயங்கள் கூட. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு மதியூகி, கிருஷ்ணர் வந்து ஒரு மன்னன் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த மகாபாரதத்தை அணுகும்போது நமக்கு கிடைக்கிற தரிசனமும், நமக்கு கிடைக்கிற விவாதங்களும் வேற. ஆனால் அவரை கடவுளாக்கிரும்போது அங்கே கேள்விகளே இல்லாமல் போயிடுது. அப்போ அவர் கடவுளாகும், அதுக்கு ஒரு முற்பிறவி கதை வேணும், அப்படி உருவாக்கப்படுற கதைகள், அப்படி இடைச்சர்களால் உருவாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த முற்பிறவி கதைகள் பெரும்பாலும் இதற்காக உருவாக்கப்பட்டதாக தான் இருந்திருக்கு. ரெண்டாவது என்னவா இருக்குது அப்படின்னா, உதாரண கதைகள் ஆக்சுவலி. ஸோ அந்த உதாரண கதைகள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுடைய குணநலன்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பிற்காலத்தில் இந்த எப்படி சொல்கிறதுனா, ஊர்களில் வந்து பெரியவங்க பேசும்போது, தாத்தா பாட்டிகள் பேசும்போது, சூதர்கள் கதை சொல்லும்போது, அப்போ அவங்க சொல்ல நினைக்கிற விஷயங்களை அந்த கதாபாத்திரங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டவை உதாரண கதைகள். அதுக்கப்புறம் நீதி கதைகளும் இதுக்குள்ளே சேர்க்கப்பட்டது. இப்போ தர்மனுடைய தர்மம் சார்ந்த விஷயங்களையோ, தர்மனுக்கும் கர்ணனுக்குமான தர்மம் கொடுக்கறதுல இருக்க விஷயங்கள், அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்குமான வில் அம்பு திறன்மையை பற்றி விளக்குறதுக்கு இதன் அடிப்படையில் நீதி கதைகள் உருவாக்குறது, இப்படி வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வச்சு நிறைய நீதி கதைகள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கதைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துதிகள்.
துதிகள் வந்து ஒரு கடவுள் தன்மையை உருவாக்குறது. இதில் வந்து முன்னாடியும் சொன்ன மாதிரி கிருஷ்ணரை வந்து பயங்கர ஒரு ஒரு கடவுள் இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு மிகச்சிறந்த மதியூகி, ஒரு மிஸ்சிஃப், ஒரு குறும்புக்கார கடவுள், ஒரு மன்னனா தன்னுடைய அத்தை பையன்களை வந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு சூழலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க என்ன பண்ண முடியும், ஒரு போர் தனக்கு சாதகமாக முடியறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய முடிவுகளை எடுத்து அதில் தோத்தும் போயிருப்பாரு, அதில் வந்து வெற்றியும் அடைஞ்சிருப்பாரு. அப்படி அவர் செஞ்ச வெவ்வேறு விதமான மதியூகமான விஷயங்கள், அதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர் தான் ஆக்சுவலி செஞ்சார். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய புத்திசாலித்தனத்திலிருந்து அணுகப்படும் போது, அது நமக்கு நிறைய விஷயங்கள உருவாக்கி கொடுக்கும். இவர் ஏன் இந்த சூழல்ல இப்படி நடந்துக்கிட்டாரு? இவர் ஏன் இப்படி பண்ணாரு? இவர் தப்பு பண்ணியிருக்கார்ல, இதுக்காக தானே இவருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிச்சு. அப்படின்னு நிறைய உரையாடல்களை உருவாக்க முடியும். பட் அவர் ஒரு கடவுள் இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது, அது வெறுமனே ஒரு ஒரு மத ரீதியான ஒரு விஷயமா மட்டும் முடிஞ்சிருது அப்படிங்கிறது வந்து ஜெயமோகனோடைய கருத்தும் கூட. எனக்குமே அதுதான் தோணுச்சு. ஏன்னா இந்த மகாபாரதத்தில் இருக்கிற பல கதாபாத்திரங்கள் ரொம்ப சாதாரணமானவங்க. அந்த சூழலுக்கு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு அவங்க நினைக்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணவங்க தான். எனக்கு இது நடக்கும்போது நான் திருப்பி அடிக்கக்கூடாதா? எனக்கு இது ஒரு விஷயம் இருக்கும்போது நான் அவனை பழி வாங்கக்கூடாதா? அப்படிங்கிற இடத்துல இருந்து உரையாடி விவாதித்தவர்கள். அப்போ ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய நியாய தர்மம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அவர்களை சராசரி மனிதர்களாக அணுகி அதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது தான் ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைக்கிறது, இதில் என்னெல்லாம் யாராருக்கு என்னென்ன அநீதி நடக்குது, அதை எப்படி சரிப்படுத்த முடியும், இன்னொரு மனுஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சாதாரண மனிதர்கள்ங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். வியாசன் அவர்கள் வந்து ஒரு மெயினான தருணத்தையும் அழகியலையும் ஒரு உருவாக்குறதுங்கிறத பற்றி ஜெயமோகன் அவர்கள் எழுதும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, வழக்கமாக எழுதப்படுகிற பெருங்காவியங்கள், அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட பெருங்காவியங்களின் அடிப்படையில் வீரர்களை தான் அவங்க வந்து கொண்டாடியிருக்காங்க. இப்போது ஒரு பீஷ்மரை, கர்ணரை, அர்ஜுனன், இவங்களுக்கு தான் வந்து வியாசர் அவர்கள் நிறைய துதிப்பாடல்கள் உருவாக்குறாரு. அதாவது அவங்கள போற்றி புகழ்ந்த வார்த்தைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. இவன் எவ்வளோ பெரிய வீரன், இவன் எவ்வளோ பெரிய வள்ளல், இவன் எவ்வளோ பெரிய தைரியசாலி, இவனுடைய அம்பெய்யும் திறன் எப்படி இருக்கு, இவன் போர்க்களத்தில் எப்படி இருக்கான், பீஷ்மர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு பீஷ்மனுடைய அம்பெய்யும் திறனை சொல்லும் போதே அவருடைய வாழ்க்கை குறித்த அவருடைய கதாபாத்திர தன்மையும் அதுக்குள்ள பேசுறாரு. அப்படி பேசும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பீஷ்மன் முதல்ல வந்து கங்கை நதிக்கரையில அம்பெய்தி கங்கை நிப்பாட்டுறான் அப்படிங்கிற ஒரு ஒரு வரி எழுதும்போது, இதுக்குள்ள இருந்து இதை யோசிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்ப்பா, கங்கை நதியையே வந்து பீஷ்மன் நிப்பாட்டிட்டான், அப்ப அவன் எவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு தோணும். ஆனா இதற்குள்ள இருக்க இன்னொரு அடிப்படை தன்மை என்னன்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி தான் கொடுத்த வாக்குக்காக ஒரு பிரம்மச்சாரியாகவே அவர் வாழ்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்குள்ள இருக்க ஒரு கட்டமைப்பு, மன ரீதியான கட்டமைப்பு எவ்வளவு உறுதியா இருக்கு அப்படிங்கிற பொயட்ரிக் சென்ஸை கூட நம்ம வந்து பார்க்க முடியும். அதே ஒரு விஷயத்த நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அஸ்தினாபுரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வம்சத்தை கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகளுக்கு மேல கட்டி காப்பாத்தினது வந்து பீஷ்மர் தான். பீஷ்மரை நம்பி தான், பீஷ்மரை முதன்மையாக கொண்டு தான் அந்த மொத்த அஸ்தினாபுரமும் இயங்குச்சு. அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளவு உறுதியான ஒரு மன ரீதியான, ஒரு போர் ரீதியான, ஒரு ராஜதந்திரங்கள் ரீதியான கட்டமைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்போ இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பத்தி நம்ம யோசிக்கும் போதும் அதற்கான தன்மையை, அதற்கான பொயட்ரிக் சென்ஸை எடுத்துக்க முடியும். அப்போ அந்த காலகட்டத்தை அடிப்படையாக வச்சு அவர் வீரர்களை பாராட்டி வந்து வீரர்களை முதன்மைப்படுத்தி தன்னுடைய நூலை எழுதியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் வழியாகவும் நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களையும் உருவாக்கியிருக்காரு. அந்த தன்மை, அதுதான் அந்த ஞானத்தின் அடிப்படையான விஷயங்கள் தான் இன்னைக்கும் நிறைய பேர் தொடர்ந்து மகாபாரதத்தை திரும்ப திரும்ப எழுதுறதுக்கும் அதன் வழியில உரையாடல்களை உருவாக்குறதுக்கும் காரணமா இருக்கு. அடிப்படையில் இது ஒரு மத நூல் கண்டிப்பா இல்லைங்கிறது தான் ஜெயமோகன் திரும்ப 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 பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாருமே பீஷ்மரா இருக்கலாம், கர்ணனா இருக்கலாம், அர்ஜுனனா இருக்கலாம், கிருஷ்ணனா இருக்கலாம், இவங்க அதுக்கப்புறம் பாஞ்சாலி, எல்லாருமே கருமை நிறத்தவர்களாக தான் குறிக்கப்படுகிறார்கள். கருமை நிறத்தவர்களுக்கான ஓமையில தான் வந்து வியாசர் வந்து எழுதுறாரு. அதை வந்து மிக பெரும் அழகு, மிகப்பெரிய ஒரு 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 பேரழகு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து
வியாசர் வந்து மூல மகாபாரதத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போது வட இந்தியாவில் எழுதப்பட்ட இடத்துலேருந்து ஒரு நிலத்தில் கருமைங்கிறது இவ்வளோ கொண்டாடப்பட்டிருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலாக இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா பாஞ்சாலியை குறிப்பிடும்போது அவர் வந்து கருமுத்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய கருமையை சார்ந்த, ஏன்னா கிருஷ்ணருங்கிறதுக்கு வந்து அர்த்தமே கருப்பு, கருமை நிறத்தவன் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாமே கருப்பு நிறத்தை குறிக்குது. அதை அழகுன்னு சொல்லியிருக்குங்கிறது இதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு அடுத்து இருக்க ஒரு வார்த்தை தான் மகாபாரதம் ஒரு ஒரு மிக பெரும் பெருங்காவியங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பெருங்காவியத்துடைய இன்னொரு அடிப்படை தன்மை என்னன்னா, அது வந்து ஒரு பண்பாட்டை மீட்டெடுக்க உதவும். அதாவது ஒரு ஒரு மக்கள் குழுவே அழிஞ்சு அந்த பண்பாடை காணாமல் போயிருந்தாக்க மகாபாரதம் மாதிரியான ஒரு நூலின் மூலமாக அந்த பண்பாட்டை மீட்டெடுக்க முடியும், அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும். அந்த அளவுக்கு அதனுடைய கூறுகள், அந்த பண்பாட்டோட கூறுகள் அந்த மகாபாரதத்துக்குள்ள இருக்குங்கிறது தான் ஒரு பெருங்காவியத்துக்கான அடிப்படை. அப்படிப்பட்ட பெருங்காவியங்கிற இடத்துல மகாபாரதம் இருக்கு. அப்போ மகாபாரதத்தை வைத்து ஒரு வாழ்க்கையே, ஒரு பண்பாட்டையே உருவாக்கிற முடியும் அப்படிங்கிறது வந்து ஜெயமோகன் அவர்களுடைய ஆழமான கருத்து. எனக்கு இப்போ யோசிக்கும் போது அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தோணுது. இன்னும் நான் நிறைய மகாபாரதம் பற்றி படிக்கணும். பட் இது வரைக்கும் நான் வாசித்ததுலையும் நான் புரிஞ்சுக்கிட்டதுலையும் நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கிறது வந்து அதற்கான நிறைய சாராம்சங்கள் வந்து மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இறுதியான ஒரு விஷயம், மகாபாரதம் ஏன் மீண்டும் எழுதப்பட வேண்டும்? ஒவ்வொரு கதையாடல்ன்றது, ஆனால் அந்த கதையாடல்கள் எல்லாமே திரும்ப எழுதப்படுறது கிடையாது. ஆனால் மகாபாரதம் ஏன் திரும்ப எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு? ஏன்னா ராமாயணமும் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் மகாபாரதம் அளவுக்கு எழுதப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் மகாபாரதம் திரும்ப திரும்ப எழுதப்படுது. ஜெயமோகன் அவர்களே இதில் இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாபாரதம் கடந்த காலங்களையும் எழுதப்பட்டிருக்கு, இப்போ நாங்களும் எழுதிக்கிட்டு இருக்கோம், எதிர்காலத்திலையும் இது எழுதப்படும். அதற்கான அத்தனை அம்சங்களையும் கொண்டது தான் மகாபாரதம். ஏன்னா அதுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய கதாபாத்திரங்களை வச்சு உருவாக்கி நம்மளால விவாதங்களை உருவாக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? சிகண்டிக்கு ஒரு நியாயம் இருக்கு, அம்பிகைக்கு ஒரு நியாயம் இருக்கு, அம்பாலிகைக்கு ஒரு நியாயம் இருக்கு, சத்தியவதிக்கு ஒரு நியாயம் இருக்கு, பாஞ்சாலிக்கு ஒன்று இருக்கு, பீஷ்மருக்கு ஒரு நியாயம் இருக்கு, கர்ணனுக்கு ஒரு நியாயம் இருக்கு. எல்லாருக்கும் அவரவர் சார்ந்த அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளவு நியாயங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கேள்வி, அதற்கான விடை, அதற்கான முன்பின் கதைகள் உருவாக்கப்படும் போதே அது ஒரு மிகப்பெரிய நாவலாக, மிகப்பெரிய விவாதமாக, மிகப்பெரிய கதையாடலாக மாறும். அப்படிப்பட்ட தன்மையை உள்ளடக்கின ஒரு விஷயம்தான் மகாபாரதம். இதுவே எனக்கு வந்து அது எழுதப்படுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. சில வார்த்தைகளை ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க, அதை நான் வாசிக்கிறேன். கடைசியாக, அப்படியே மகாபாரதத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப, பழைய மரம், அதாவது மகாபாரதத்தை அவர் வந்து பழைய மரம் அப்படின்னு சொல்கிறார். பழைய மரம் ஒன்று மண்ணுக்குள்ளே கிடைக்கிறது, உயிருடன் அது முளைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இந்திய சமூகத்தை ஆள்வது மகாபாரதம் உருவாக்கிய அடிப்படையான தொல் படிமங்களும் நம்பிக்கைகளும் தான். இந்திய மனத்தை வடிவமைத்திருப்பதே மகாபாரதமே. ஒவ்வொரு நாளும் இங்கே பல்லாயிரம் இடங்களில் மகாபாரதம் கதை சொல்லப்படுகிறது, நடிக்கப்படுகிறது. தெருக்கூத்தாக, கதகளியாக, தொலைக்காட்சி தொடர்களாக நம் சினிமாக்கள் அனைத்துமே மகாபாரத தொல்படிமங்களின் மறுவடிவங்களே. ஆகவே இந்திய சமூகத்தின் ஆழத்தை ஆராய, அதை மறுபரிசீலனை செய்ய மகாபாரதத்தை எழுத வேண்டியிருக்கிறது. அதோடு மகாபாரதம் ஒரு மாபெரும் படிம களஞ்சியம். கலைக்கு அடிப்படையாக இருப்பது படிமங்கள். நவீன படிமங்களுக்கு எல்லை உண்டு. மகாபாரதம் அளிக்கும் படிமங்கள் பல வகைகளில் விரிவாக்கம் செய்யத்தக்கவை. அம்பை பீஷ்மரை சாபமிட்டு சென்ற 3 தலைமுறைக்கு பின் போர் நிகழ்கிறது. அழியாத கண்ணீர் என்பதற்கு அதைவிட சிறந்த படிமம் வேறில்லை. அம்பையில் இருந்து திரௌபதிக்கு ஒரு கோடி கிழித்தால் அந்த படிவம் பேருருவம் கொள்கிறது. ஆகவேதான் மகாபாரதத்தை மீண்டும் எழுதுகிறோம். 1000 ஆண்டு காலம் கழித்து செவ்வாயிலோ வேறு கோள்களிலோ குடியிருக்கும் நம் வழித்தோன்றலும் அன்றைய தேவைக்காக எழுதி கொள்வார்கள். மகாபாரதத்தை எழுதுறதுக்கான காரணம் இதை விட வந்து விளக்கி சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வார்த்தைங்கிறது, மகாபாரதத்தை பக்தி பரவசத்துடன் படிப்பவர்கள் படிக்கட்டும். இலக்கிய வாசகன் அதை ஒரு செவ்விலக்கியமாக எண்ணி படிக்க வேண்டும். ஒரு 10,000 விதைகள் உறங்கும் ஒரு நிலம் மகாபாரதம். வாசகனின் கற்பனையில் நீர்பட்டு அவையெல்லாம் முளைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஸோ இதையே தான் நானும் சொல்கிறேன். மகாபாரதம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் வாசிக்கப்பட வேண்டும். அது ஒரு கலாச்சாரமாக வடிவெடுக்கணும்.
அப்படி வடிவெடுக்கிறதன் வழியாக நிறைய கேள்விகள் உருவாகும். அந்த கேள்விகளின் வழியாக இடைச்செருகல்கள் எல்லாம் களையப்பட்டு வியாசன் உருவாக்கின அற்புதமான கவித்துவமான இந்த கலை, இந்த கலைநயம் மிகுந்த கதையாடல் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளை உருவாக்கி இந்த சமூகத்துடைய நிறைய சொல்லப்படாத, சொல்ல முடியாத, தவிர்க்கப்படுகிற நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ மகாபாரதத்தை வாசிக்கிறத ஒரு 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 கலை முயற்சியாக அதை முன்னெடுத்து நிறைய இடங்களுக்கு கொண்டு போனாலே அது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க. இது ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கும். இதற்கு பிறகு வெண்முரசு வாசிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறதும் இன்னும் ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, எதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை இதெல்லாம் புரியலை, இதை இன்னும் விளக்கி சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் தனி வீடியோ போடுறோம். அதெல்லாம் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, இல்லை இன்னும் எப்படி சொல்லலாங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன். அதுலேருந்து இன்னும் நிறைய உரையாடுவோம், நிறைய புத்தகங்கள் வாசிப்போம், நிறைய படங்கள் பார்ப்போம், நிறைய கலைகளை வளர்த்தெடுப்போம், நிறைய கொண்டாடுவோம். வாழ்க்கை அதுக்கானது தான். ஸோ அப்படி ஒரு கலை கொண்டாட்டத்தை உருவாக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை உங்களுக்கும் சொல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.